முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்குங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் ஆன உடனே வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் போட்டுக்கலாம். காய் போட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே சால்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுவேன். 1 ஸ்பூன் தான் போடுவேன். காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அது கூடவே புளி ஊற்றிடுவேன். தேவையான அளவு கரைச்சி வச்சுட்டு இருந்தேன், அப்படியே எடுத்து ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. அது கூட நம்ம மத்தில் கடைஞ்ச பருப்பை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குழம்பு கொச்சிடுச்சு. நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் சாம்பார்.